வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் ME 8692 பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் பேப்பர். இதுல யூனிட் 5 ஐசோபராமெட்ரிக் ரெலவெண்டா நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி காஸியன் குவாட்ரேச்சர்ல எப்படி எல்லாம் ஃபார்முலா இருக்கு, எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணதுன்னு ப்ரீவியஸ் வீடியோல பார்த்திருந்தோம். இனி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். எவாலுவேட் காஸ் குவாட்ரேச்சர் இன்டெக்ரல் -1 to 1 x⁴ + 3x + 7 of dx. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதில் காஸ் குவாட்ரேச்சரில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். பாயிண்ட்ஸ் 1 பாயிண்ட்டாக இருந்தால் அதோட ஃபங்க்ஷன் வேல்யூ எப்படி பார்க்குறது, வெயிட் வேல்யூ எப்படி பார்க்குறதுங்கிற ஒரு டேபிள் போட்டுருந்தோம். கண்டிப்பாக அந்த டேபிள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். 2ஆக இருந்தால் என்ன, 3ஆக இருந்தால் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு 3 பாயிண்ட் கவரேச்சர், 3 பாயிண்ட் குவாட்ரேச்சர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. நம்ம டைரெக்டாக எடுத்துக்கிட்டோம். பட் இந்த பேட்டர்னில் நமக்கு எத்தனை பாயிண்ட்டுங்கிறத அவங்க கொடுக்கல. அப்போ நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படின்னு பார்க்கலாம். in this problem point value is not given, ஸோ கொடுக்கல. ஸோ we take points value நம்ம எடுக்கலாம். என்ன எடுக்கலாம்னா இதோட கண்டிஷன் 2n - 1. அப்போ இதுதான் கண்டிஷன். 2n - 1 equivalent to highest power of the equation. highest power நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் highest power பார்த்தீங்கன்னா x⁴ தான். அப்போ 4 தான் நம்மளுடைய ஹையஸ்ட் பவர் ஆகும். ஈக்குவல் டு 4, தட் இஸ் 2n ஈக்குவல் டு 5. அப்போ என்னோட வேல்யூ என்ன இருக்கலாம், 5/2, தட் இஸ் 2.5 இஸ் நியரர் டு 3. நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்கணும். தட் இஸ் அப்ராக்சிமேட் டு வேல்யூ ஆஃப் 3. we solve 3 point Gaussian quadrature. அப்போ இந்த ப்ராப்ளம் தான் நம்ம 3 point Gaussian quadratureல ஒர்க் அவுட் பண்ணணும்ட்டு. ஸோ 3 பாயிண்ட் Gaussian quadratureனா நமக்கு x1 x2 x3 3 வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு ரெலவெண்ட்டாக வெயிட்ஸ் வேல்யூ நமக்கு தெரியும். அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். கிவன் ஃபங்க்ஷன் என்னது, இன்டெக்ரல் -1 to 1 x⁴ + 3x + 7 of dx. லெட் i ஈக்குவல் டு தட் இஸ் வேல்யூ எழுதிக்கலாம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் 3 பாயிண்ட் Gaussian குவாட்ரேச்சர்னு. ஸோ 3 பாயிண்ட்டாக இருந்தால் x1 x3யோட வேல்யூ ± √3/5, x2ஓட வேல்யூ 0வாக இருக்கலாம், w1 w3யோட வேல்யூ 5/9, w2ஓட வேல்யூ 8/9. இதுக்கான டேபிள் ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்ளம் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார்முலா வரலாம். அப்போ f(x1), f(x2), f(x3) இதுக்கு ரெலவெண்ட்டாக வெயிட்ஸ் வேல்யூ, இதோட டோட்டல். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் தான். கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எந்த ப்ராப்ளம் இந்த பேட்டர்னில் கொடுத்தாலும் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இப்போ முதல் ஸ்டெப்பாக f(x1), f(x2), f(x3) என்னென்னு பார்க்கலாம். ஸோ டு ஃபைண்ட் f(x1), f(x2), f(x3) வேல்யூஸ். f(x1) என்ன வரலாம், x1⁴ + 3x1 + 7. x1⁴ x1ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், இப்போ தான் கோட் பண்ணோம், +√3/5. x3 தான் -√3/5 எடுக்கணும். ஸோ x1 அடுத்து 3 × x1 + x. முதல் வேல்யூ x1 ரெலவெண்ட்டாக பார்க்குறப்ப எல்லா ஆர்டருக்கும் x1 போட்டுக்கோங்க. இதை ஒர்க் அவுட் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணால் இது பவர் 4, இது சிங்கிள் பவர் +7. 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா we get answer 9.6837. ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக பாயிண்ட் எடுத்து 3 டிஜிட்ஸாக அதை எழுதுங்க, 2 டிஜிட்டோட நிப்பாட்டாதீங்க. அடுத்து f(x2) இதே ஃபார்முலாவில் x2 பேட்டர்னில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. அப்போ x⁴ + 3x2 + 7. x2க்கு வேல்யூ 0 கோட் பண்ணிங்கன்னா we get answer 7. f(x3) x3⁴ + 3x3 + 7. x3யோட வேல்யூ +3 × தட் இஸ் வேல்யூ +7 கோட் பண்ணிக்கலாமா. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு வர ஆன்சர் 5.0362099. தட் இஸ் அவர் f(x3) வேல்யூ. ஸோ ஸ்டெப் 1ல் நம்ம f(x1), f(x2), f(x3) தனித்தனியாக பார்த்தாச்சு. இப்போ வெயிட்ஸோட மல்டிப்ளை பண்ணணுமா. அப்போ w1 f(x1), w2 f(x2), w3 f(x3) என்னென்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த வேல்யூ நமக்கு பர்மனெண்ட்டாக நமக்கு தெரிஞ்சது தான், w1 w3யோட வேல்யூ. ஸோ இதை கோட் பண்ணிக்கலாம். அப்போ w1 f(x1) = 5/9 × தட் இஸ் வேல்யூ. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். w2 f(x2) 8/9 × f(x2) இப்போ தான் பார்த்தோம் 7 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். w3 × f(x3) = 5/9 × தட் இஸ் வேல்யூ. ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டெப் 3ல் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் போதும். டு ஃபைண்ட் ஐ வேல்யூ. நம்ம ஃபஸ்ட்டு ஐ தான் கோட் பண்ணியிருக்கோம். i = w1 f(x1) + w2 f(x2), w3 f(x3). தனித்தனியாக எழுதி மல்டிப்ளை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் we get answer 14.4. ஆன்சர் கரெக்டாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம காஸியன் குவாட்ரேச்சர் ஃபார்மேட்டில் ஒர்க் அவுட் பண்ண இன்டெக்ரலோட சொல்யூஷன். இப்போ நார்மலாகவே இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டெகிரேட் பண்ணியிருந்துருக்கலாம். அப்போ ஒர்க் அவுட் பண்ணால் எப்படி ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு தான். எக்ஸாம்களெலாம் நம்ம இதோட எழுதினாலே போதும், இதோட முடிச்சிட்டாலே நம்ம செஞ்சிருக்க ப்ராப்ளம் கரெக்டு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வெரிஃபிகேஷன்.
integral -1 to 1 x power 4 plus 3x plus 7 of dx equivalent to x power 4 நம்ம இன்டகிரேட் பண்ணால் என்ன இருக்கலாம் x power 5 by 5 plus 3 x x square by 2 plus 7x. the limits are -1 to 1. இப்போ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். அப்பர் லிமிட் வேல்யூ எடுத்திங்கன்னா 1/5 ப்ளஸ் 3 இன்ட்டு 1/2 ப்ளஸ் 7 மைனஸ் லோயர் லிமிட்டு -1/5 ப்ளஸ் 3 இன்ட்டு -1 ஸ்கொயர்னா ப்ளஸ்ஸாக இருக்கும் 3/2 -7. இதுக்கு எல்சிஎம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இது சிம்பிளான கேல்குலேஷன் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இல்லை இங்கேயே நீங்கள் டிஜிட்டில் இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றின ஃப்ராக்ஷனாக இருக்கிறத நீங்கள் பாயிண்டில் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் என்ன வந்துருக்கலாம் 17 87/10 இங்கே -57/10. ஸோ பேஸ் சேமாக இருக்கிறனால பவர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் we got சேம் ஆன்சர். ஸோ கரெக்டாக ஆன்சர் வரும். இன்டகரல் பேட்டர்னில் ஒர்க் அவுட் பண்ணாலும் நமக்கு வர ஆன்சர் 14.4 தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்து நமக்கு வாட்ரேஜோட வேல்யூ கொடுக்கல, கவுண்டிங் கொடுக்கலனாலும் நம்மளாக கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 2n - 1 ஈக்குவல் டு ஹையஸ்ட் பவர் ஆஃப் தி ஈக்குவேஷன். இந்த ஒரே ஒரு கண்டிஷன்னா இதுக்கு ஏற்றபடி சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், we get the answer. கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு ஒரு தடவை எழுதி பாருங்கள், இன்னும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் ரொம்ப டெப்த்தாக எந்த ஒரு ஃபார்ம்லாங்கிற அளவுக்கு போல நமக்கு அந்த வேல்யூ மட்டும்தான் தெரியணும். அந்த வேல்யூவும் இப்போ நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கிறவங்களுக்கு அது ஈஸியாகவே தெரியும். ஆஃப்லைன் கிளாஸஸ்லேயும் சரி, நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறதுங்கிறது மட்டும்தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ப்ராப்ளத்துலையும் ஒவ்வொரு கண்டிஷன் மாறலாம். இப்போ ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கல என்னோட வேல்யூ. ஸோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா kanidapillai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.